ரக்ஷா வந்து எப்பயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட், சமையல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆமா. அது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அது பண்ற ஸ்டைலே தெரியாம பண்ணிடுவா எப்பயுமே. ஆமா. அவளுக்கு நார்த் இந்தியன் நல்லா பண்ணுவா, சவுத் இந்தியன் நல்லா பண்ணுவா. ஸ்வீட்ஸ் என்னன்னா அவள்கிட்ட ஒரு என்னன்னா எந்த விஷயம் எடுத்தாலும் பெர்ஃபெக்ஷன் உண்டு அவள்கிட்ட. இப்ப இந்த தைனா ஆன்டி கிராஃப்ட்ஸ் எடுத்து பண்ணா கூட அது வந்து ஒரு குங்குமப்பூ இருந்தா கூட அதை டப்பா பண்ணி அந்த பேரை வச்சு ஒரு அழகா சின்னதா ஒரு டப்பா, அதுக்கு மேல ஒரு தாய்லாந்து ஒரு கவர், அத இதுல போட்டு அதுல கவர்லயும் வந்து ஃப்ரம்முக்கு வந்து ஒரு சீல் போட்டு எல்லாமே நீட்டா. தாய்னா ஆன்டி கிராஃப்ட்ஸ் ஆகட்டும், இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும். அதுல மட்டும் இல்ல, இப்ப பார்த்தா அதான் சமையல்ல பாத்தீங்கன்னா அவள் இன்ட்ரெஸ்ட் நேரத்துல வந்து யாராவது சதாபிஷேகத்துக்கு வந்து சவுத் இந்தியனுக்கு பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வந்திருக்கா யூஎஸ்ல. பண்ணது வந்து எனக்கு அனுப்பிச்சா, நான் அது வந்து சரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். பருப்பு தேங்காய் பால் பாயசம், வத்த குழம்பு, வெண்டைக்காய் கேப்சிகம் சாம்பார், தயிர், மெதுவடை, அவியல், சன்னா மசாலா, கேபேஜ் பொடுத்துவல், உருளைக்கிழங்கு பொடுத்துவல், பப்படம், ரைஸ், சப்பாத்தி, அங்கே வந்து ரசம், அதுக்கப்புறம் பாயசத்துக்கு தனியாக ட்ரை ஃப்ரூட்ஸ், ஊறுகாய், உப்பு, நெய், இந்த பக்கம் வந்து அப்பளம். சந்தோஷமா இருந்து பாக்குறதுக்கு. இத்தனை ஒரு புண்ணியம் இல்லையா, ஒரு சதாபிஷேகத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கா. அது எவ்வளவு பாக்குறது சாப்பிடும் போல நல்லா இருந்தது. எல்லாம் எல்லா ஐட்டமும் அது அந்த அந்த ஊர்ல இருக்கிற அடுப்பு வச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தை வச்சுட்டு ரொம்ப அழகா பண்ணிருக்கா. சரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நான். எல்லாமே சப்பாத்தி, சாம்பார், ரசம், வத்த குழம்பு, அவியல், பொடுத்துவல், அப்புறம் வந்து திருக்கணும், அப்பளம், இது இருக்குல்ல அந்த இதுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு வந்து டெசர்ட்ஸ்க்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நேரம் டக்குன்னு போட்டு வச்சிருவோம். அவ வந்து சாப்பிட்ற டைப்ல சாப்பிட்டோம், அது தனியா எடுத்து வச்சுன்னு மேல போடுறதுக்கு ரொம்ப இது மாதிரி கொஞ்சம் பார்த்து நுணுக்கமா நீட்டா பண்ணுவா எல்லாமே. இப்ப வந்து நியூ ஜெர்சில இருக்கா அவ. பக்கத்துல யாரோ வந்து சதாபிஷேகத்துக்கு வந்து ஒரு 25 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கா. ஸோ பண்ணி கொடுத்துட்டு கோவில போய் கொடுத்துட்டு குழந்தையும் கூட்டின்னு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தா. அவள்கிட்ட 80க்கு போய் பண்ணிட்டு வந்தா. ரொம்ப நியூ ஜெர்சியில பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கா. அதான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைச்சோம். ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது பாக்கிறதுக்கு. வந்து அவளோட தலிகை நிறைய பாத்திருக்கேன், நிறைய நம்ம சேனல்ல நிறைய பண்ணிருக்கா. எங்க மாமியார்னு சொல்லுவா, உனக்கு பரவாயில்ல 2 மாட்டு பெண்ணுமே சூப்பரா வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவா. வரும்போதே நல்லா சமையலோட வந்தால இல்ல உன்னோட ட்ரைனிங்க கிண்டல் பண்ணக்கூடாது. சமையலோட வந்தா நல்லா பயங்கர பெர்ஃபெக்ஷன் ஆயிட்டாரு. அது ரக்ஷா வரல. ரக்ஷா வந்து நார்த் இந்தியன் குயின். அவ எனக்கு நார்த் இந்தியன் அவ்வளவு வராது. அவ என்ன கொடுத்தாலும் ஒண்ணுமே இல்லாம ஏதாவது ஒரு காயை கொடுத்தாலும் அதுல ஒண்ணுதான் சசத்திடுவாங்க. அந்த மாதிரி அது மாதிரி குழந்தைக்கு நிறைய பிஸ்கெட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் ஆத்துலயே பண்ணி கொடுக்குறா. ஆமா, அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். குழந்தைக்கு கொடுக்கறது கடையில வாங்குறது கிடையாது, எல்லாமே அவளே பண்றா. நல்லா நீட்டா அது நல்லா இப்ப ஹெல்த்தியான ஃபுட்டை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கா. அந்த ஒரு சந்தோஷத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ. தேங்க்யூ. குட் ரக்ஷா, கீப் ராக்கிங்.